ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டிலேயே தம் பிரியாணி எப்படி செய்யலாம் அதிகமாக செஞ்சு பார்த்துருப்போம். இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் உள்ள ஒரு 10 பேருக்கு நம்ம செய்கிறது, நம்மளே வந்துட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நமக்கு தெரிஞ்ச நபர்கள் செஞ்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா, நம்ம நார்மல் விறகடுப்பில் சமைக்கிறாங்க. இந்த விறகடுப்பில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய், அதுக்கு என்னென்னலாம் போடணுமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு வெங்காயம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயத்தை நறுக்கி நல்லா பொடி பொடியாக நறுக்கி நல்லா அது வந்துட்டு நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு எண்ணெயில் வதக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. காரத்துக்காக ஒரு அதிகமாக இல்லை, சும்மா ஒரு 10 பச்சை மிளகா மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 10 பச்சை மிளகா வந்துட்டு காரம் போதுமா என்னன்றதை கடைசியாக சாப்பிட்டு முடிக்கும் போது நம்ம தெரிஞ்சுப்போம். கொஞ்சம் நேரம் ஹீட்டை வந்துட்டு நல்லா விறகடுப்பில் வந்துட்டு விறகை ஏற்றி கொஞ்சம் சூடு அதிகப்படுத்தி நல்லா வந்துட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் புகையெல்லாம் விட்டு நல்லா பொன்னிறமாக்கியாச்சு. இந்த பொன்னிறமாகிற உடனே அது வரைக்கும் வெயிட் பண்ணி தக்காளி அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து அதுவும் நல்லா வெங்காயத்தோட பின்னி பிணைகிற வரைக்கும் நல்லா வதக்குறாங்க. நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்க அதையே மிதமான சூட்டில் நல்லா வந்துட்டு வேகமாக இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு தேவையான கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா கிண்டுறாங்க. இதோட சைடு பை சைடு வந்துட்டு நமக்கு தேவையான அளவு கறியை எடுத்து நல்லா ஒரு 5-6 முறை வந்துட்டு சுத்தம் பண்ணி நல்லா நீட்டாக வந்துட்டு அதில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா இது பண்ணிக்கிட்டாங்க. முதல்ல வந்துட்டு பீஸ் கறியை போடுறதுக்கு முன்னாடி பெரிய பெரிய பீஸ்கள் அதை போட்டு அதில் நல்லா கிண்டுறாங்க. பிரியாணிக்கு வந்துட்டு பெரிய பெரிய பீஸ் தான் தேவை, சின்ன சின்ன பீசஸ் வந்துட்டு இருக்க தேவையில்லை. ஏன்னா இதில் லெக் பீஸு இது மாதிரி விஷயங்கள் இருந்தால் தான் நம்ம பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பிரியாணி கொஞ்சம் மனமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. தம் பிரியாணிக்கே ஏற்ற ஒரு இது பீஸ் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டுக்குன்றதுனால இதை ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்தது. தம் பிரியாணி பிடிக்கிறதுக்கு முக்கியமான விஷயத்தில் ஒன்று நம்ம தயிர். இன்னொன்று, இந்த தயிர் போடுறது எதுக்குன்னாக்க நம்ம பாத்திரம் வந்துட்டு நம்ம கிண்டும் பொழுது கறி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் இந்த தயிரை யூஸ் பண்ணுறோம். நம்ம கையோடு பார்த்தோம்னாக்க நமக்கு வந்துட்டு தேவையான மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், அதுக்கடுத்து இந்த கரம் மசாலா, பிரியாணி மசாலா இதை எல்லாத்தையும் போட்டு மிதமான சூட்டில் நல்லா கிண்டிகிட்டு இருக்கிறோம். என்ன ஒரே ஒரு சின்ன இது அப்படின்னாக்க, விறகடுப்பை சரியாக பயன்படுத்த தெரியாமல் புகைச்சல் மட்டும் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதனால் வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குது. அடுத்த முறை வந்துட்டு புகைக்கு வந்துட்டு ஏதாவது வேறு ஒரு வழி பண்ணுவோம். நம்ம நல்லா சாயம் வர்ற வரைக்கும் நல்லா போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா கிண்டி கறியை வந்துட்டு இதை பார்க்கும் பொழுதே பார்க்குற வியூவர்ஸுக்கு வந்துட்டு வாய் நம்மங்கும். அதுக்காக வந்துட்டு செல்லோடு நக்கிறாதீங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாச்சு. உப்பை சேர்த்து பொறுமையாக நிதானமாக, இன்னும் ஏற்கனவே போட்டது பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி தழையெல்லாம் சேர்த்துக்கிறாங்க போல் வாசனைக்காக. இப்போ நல்லா வந்துட்டு கிண்ட சொல்கிறாங்க. நல்லா வந்துட்டு கறி எல்லாம் வந்துட்டு பின்னி பண்ணிடுற மாதிரி போட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணீர் ஊற்றியாச்சு. தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறாங்க. இது இப்போ வந்துட்டு விறகு வந்துட்டு நல்லா இது பண்ணுறாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்து நல்லா வந்துட்டு இதை கொதிக்க வைக்க போகிறாங்க. கொதிக்க வச்சு இறக்கி இதை போட்டு கிண்டினாக்க பிரியாணி வந்துட்டு சுவையான சூடான பிரியாணி ரெடி ஆக போகுது. இப்போ வந்துட்டு ஊற வச்ச அரிசியை எடுத்து அரிசிக்கும் வலிக்காமல் பாத்திரத்துக்கும் வலிக்காமல் அப்படியே போடுறன்னு நினைப்பில் அரிசியை தூவி விடுறாங்க, ஏதோ எள்ளு அரைக்கிற மாதிரி. சரி, ஓகே, அது கூட பிரச்சனை இல்லை. கடைசியாக நமக்கு ஃபைனலாக வந்துட்டு ஃபினிஷிங் தான் என்ன வருதுன்னு பார்க்கணும். நம்ம அதனால் அதை இது பண்ணிப்போம். இப்போ அரிசியை போட்டாச்சு. அரிசியை போட்டு நல்லா கிண்டுறாங்க.
பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன தான் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் தான் இதை வந்துட்டு இது பண்ணுறது? பரவாயில்லையே, டக்குன்னு இதுவாகி போச்சு. இப்போ அப்படியே நெய் போட்டு புதினா கொத்தமல்லியை மேலே போட்டு இப்போ மறுபடியும் வந்துட்டு எத்தனை டைமு இந்த புதினா கொத்தமல்லி. இப்போ இதை தூக்கி மூடியாச்சு. மூடி தூக்கி கீழே இறக்கி வச்சு தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தம் போடுறதுக்காகவே வந்துட்டு அடுப்பில் இருக்கிற தேடி தேடி பார்க்குறாங்க. தேடி தேடி பார்த்து நல்லா இதுவாக நெருப்பு வந்துட்டு அதிகமாக இது பண்ணுறாங்க. நெருப்பை எடுத்து நல்லா கொட்டி வச்சு மேலே வந்துட்டு ஃபுல்லாக டைட்டாக இது பண்ணி மூடிட்டு மேலே ஃபுல்லாக தம் போட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு இந்த நெருப்பு எடுக்கிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் போல். கையை உள்ள விட்டு அள்ளி இருந்திருக்கலாம். ஏன் இவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு தான் தெரியல. சரி, ஓகே. எனிவேஸ், இப்போ எல்லாம் தம் போட்டு எடுத்து தம்மு நல்லா போட்டுட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து இப்போ சாப்பிடுவாங்க. நம்மளை வந்துட்டு வெறுப்பேற்றுவாங்க. இப்போ சூடான சுவையான தம் பிரியாணி வித் சிக்கன் 65 வித் ஆனியனோட மூக்கு பிடிக்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர பக்கத்தில் யாரையும் கூப்பிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்கள மாதிரி தனியாக சாப்பிடாதீங்க மக்களே. அப்படி பிரியாணி செய்கிறதா இருந்தால் 4 பேருக்கு அழைப்பு விடுத்து அப்புறமா சாப்பிடுங்க. இவங்கள மாதிரி தனியாக விட்டுட்டு சாப்பிட்டா அந்த பிரியாணி நல்லாவே இருக்காதுன்னு தான் சொல்லணும். மொத்தம் சமைச்சு ஊருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தாக்கா இவங்களே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க மக்களே. ஆனியன், ஒரு எக்கு, எல்லாம் பயங்கரமாக தான் இருக்குது மக்களே. எனிவே மக்களே, உங்களுக்காகவே இந்த பிரியாணி வீட்டிலேயே தம் பிரியாணி ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணி அருமையாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குதுன்னு சொல்லி. எனிவேஸ் மக்களே, தம் பிரியாணி போட்டு சமைக்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. தம் பிரியாணி போட்டோம்னா நம்ம வந்துட்டு தனியாக திங்காமல் 4 பேருக்கு கொடுத்துட்டு திம்போம். இந்த வீடியோவில் தம் பிரியாணி செய்கிறது, அதுவும் வீட்டிலேயே வந்துட்டு ஒரு 10 பேருக்கு செய்கிறது எப்படி அப்படின்னு பார்த்ததோடு இல்லாமல் அதை தலைவாழை இலை போட்டு எப்படி மற்றவங்களை வெறுப்பேற்றணுன்றதை பற்றியும் நம்ம பார்த்துருப்போம். அடுத்த ரெசிபி பார்க்குற வரைக்கும் பை பாய்.